தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் கிட்டத்தட்ட 5000 ஆண்டு அவர் அருள் இல்லாமல் ஆண்டுக்கு அவர்கிட்ட வந்திருக்கலாது. அவர்கிட்ட நான் வந்துட்டேன், கடைசி வந்து சேர்ந்துட்டேன் நம்ம சிவன்கிட்ட. நிற்கிறாங்க ஆமத்தில் ஒரு ஆள் விடாங்க சுற்றி குடித்தான் போனேன் தெரிகிறான் தங்கட கோயில் புதைய தோன்றாங்க. அது அவனோல் வந்தவன் பெரியவன் தொல்பொருள் ஆட்சியில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட சிதைவுகள் தான். அப்படின்னா இல்லையா தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வசந்தன் கிரீஸ். நான் எங்கே போய் கொண்டிருக்கேன்டா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசத்தில் லிங்கபுரம்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஊர் ஒன்று, ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள நம்ம சோழ காலத்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயில் தான் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் தான் இது. சோழ காலத்தால் நிறுவப்பட்ட சிவன் கோயில் தான். அந்த சிவன் கோயில் தான் போய் கொண்டிருக்கேன். அண்ணாவோட தான் போய் கொண்டிருக்கேன். நான் தான் கண்டக்ட் பண்ணி கதைச்சி போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி போகிறேன். பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. நான் கிட்டத்தட்ட 2016 ஆண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் வரையில்லை, இப்போ தான் போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அந்த 2016 எடுத்த வீடியோவும் இருக்குது, உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதோட சேர்த்து எப்படி இருக்குமெண்டு. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலை, போனால் தான் தெரியும். இதான் இடம் ஃபுல் காடு, கிட்டத்தட்ட யானை காடுன்னு தான் சொல்லணும். இந்த சிவராத்திரிக்கு நம்ம சோழ கால சிவனோட தான் இருக்க போகிறேன். எல்லாம் சிவமயம்னு சொல்லுவார்கள். பார்ப்போம், அன்பேசுவோம். காட்டுறோம் பாருங்க இடங்கள் எப்படி இருந்து. இரவுல இந்த டைமில் வரையில அதுக்குள்ள இப்பயே வர துவங்கிடுமா? வந்துரு பின்னத்துல யானை வாருங்க சைக்கிள் இங்கே நிற்கும் பாருங்க. யானை அங்கே பாட்டு நிற்குமே. நாங்கள் அழுப்பு கொடுத்தா தான் அழுப்பு கொடுத்து கல்யாணம் அது இருந்தாங்க அதுக்கு போகும் பாருங்க. இந்த எங்கட வீடு இருக்குல்ல, இரவு 7 மணி 8 மணிக்கெல்லாம் பக்கத்தில் நிற்குங்க பின்னால். ஒன்றும் சும்மா இருக்கும், அது மேய்ஞ்சி கொண்டிருக்கும், அது மேய்ஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கும். இவங்க சும்மா அழுப்பு கொடுக்கலாம், திரும்பி பழி வாங்க முடியல. சரியா வச்சது யானை எடுக்கலாம். யானையா உங்களுக்கு தெரியாது. இறங்கவா, இதில் பைக் போயிடாது, நடந்து தான் போய் கொண்டிருக்கேன். அங்கே போய் நான் பைக்கில் ஏறி போக போகிறேன். ஃபுல் பயமாக இருக்குது, ஆனால் வெட்ட வழி ஜான ஒன்றும் இல்லை. இதான் அந்த லிங்கபுரம், நம்ம சோழருடைய கோவில். கிட்டத்தட்ட 5000 ஆண்டு 5000 ஆண்டு பழமையான கோயில். இதெல்லாம் கல்வெட்டுகள் தான். கடைசியாக ஒரு மாதிரி நம்ம ஐயனை பார்க்க வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் உள்ளே போகலாமா? போகலாம். ஆமாம் ஆமாம், நம்ம சிவனை பார்க்க வந்து சேர்ந்தாச்சு. பாருங்க, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. எப்படி இடம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவர் அருள் இல்லாமல் ஆண்டுக்கு அவர்கிட்ட வந்திருக்கலாது. அவர்கிட்ட நான் வந்துட்டேன், கடைசி வந்து சேர்ந்துட்டேன் நம்ம சிவன்கிட்ட. இன்றைக்கு இரவு கிட்டத்தட்ட 2016 ஆண்டு 2017 17 18 19 20 21 22 23 24 25 25 கிட்டத்தட்ட 9 வருஷம். 9 வருஷத்துக்கு பிறகு நம்ம சிவன்கிட்ட வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு இரவு இங்கே நிற்க போகிறேன். சிவராத்திரிக்கு இரவில் பூசை நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நாளை இப்படி தான் இங்கே வந்து வெளிக்கிட போகிறேன். பாப்பா எப்படி இருக்குதுண்டு.
ஊர்க்காரர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்களெலாம் கண்டு கதைப்போம். இப்போ தான் வந்திருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நான் அறிமுகமாகி ஜோக்கா என்ன தான் அவங்களோட கதைக்கலாம். இப்போ கதைக்க மாட்டாங்க. இது தீர்த்தக்கேணி நினைக்கிறேன். இது தீர்த்தக்கேணி. அப்புறம் கோயிலை சுற்றி பார்ப்போம். என்னென்னா 2016ஆம் ஆண்டு நான் இந்த கோயிலுக்கு வந்தேன்னா ஒரு ஜாகம் உண்டு செய்கிறதுக்கு. அதாவது நான் நினைக்கிறேன் இது அந்த பிரதிஷ்டை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியல. அந்த வீடியோ தான் இது. பாருங்கள், 2016 நான் எப்படி இருந்தான்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்கேன்னு பாருங்கள். டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். நான் ரெடி ஆகிட்டேன். வேட்டி கட்டி விபூதி அடித்து ஐஎம் ரெடி. நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம சிவனை கும்பிட்டுட்டு அப்படியே விளக்கேற்றிட்டு மட்ட நடக்கிற சடங்குகளை பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி அண்ணா. வந்த வேலை முடிஞ்சு இனி நம்ம சிவண்ட பூசைகளை பார்த்துட்டு அப்படியே இங்கேயே தஞ்சமாக இருந்துட்டு அடுத்த நான் படிக்கிட்டு போகிறதா இன்றைக்கு இரவு இங்கே இருக்க போகிறேன். அதாவது இது சும்மா ஒரு 300 வருஷம் 200 வருஷம் பழமையான கோயில் இல்லை. கிட்டத்தட்ட குமரி கண்டத்துக்கு முற்பட்ட காலம், ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னே 5000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சிவன், சோழ காலத்து சிவன் கோயில் தான் இந்த கோயில். அந்த கோயிலில் ஃபுல் வரலாறும் அந்த ஐயா சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் இன்றைக்கு நடக்கிற பூசை ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். எல்லாம் உங்களுக்காக காட்டுறேன். ஏன்டா நான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முக்கிய ஒரு காரணம் அண்ணாவை பிரேமனா தான். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குமாண்ணா, ஒரு மாதத்துக்கு மேலே நான் கரைச்சி கொடுத்து ஆனால் எப்போ கரைச்சி கொடுத்து சிவராத்திரிக்கு தான் அமைஞ்சிருக்கு. சிவன் கூப்பிட்ருக்கேன். உண்மை நன்றி அண்ணா. இல்லை உங்களை நானும் இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னென்னு சொன்னால், எங்களை இந்த திருமங்கல ஆலயம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும், இப்படி ஒரு ஆலயம் ஒன்று இந்த காட்டுப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் இந்த சிவன் ராத்திரிக்கு நான் தவறாமல் இந்த ஆலயத்துக்கு வர்றேன். நான் இந்த ஆண்டு என்னோட சேர்ந்து தம்பி வந்திருக்கிறார். அவர் வரும்போதே சொல்லி வந்தது எனக்கு கொடுத்து வச்சுருக்கான். அதே போன்று அடுத்த வருஷமும் அவர் வருவார்ன்னு இப்பயே சொல்லிட்டார். கண்டிப்பாக வெளியில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வாங்க, எங்களோட ஒரு சோழர் காலத்துக்குரிய கோயில் இப்படி ஒரு ஆலயத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. தம்பியோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்த பிறகு உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் சரி, வெள்ளிக்கிழமை சரி, செவ்வாய்க்கிழமை அப்படி பொங்க போகிறீங்களா, அல்ல ஏதாவது சிவனுக்கு ஏதாவது செய்ய போகிறோன்னா வாங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல ஒரு ஆலயம், நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு அமைதியான இடம். சரி, நன்றி அண்ணா. அதே தான். அப்படி உங்களோட தொடர் நீங்கள் வரணுமெண்டா தவா பிரேம், அதான் அண்ணாட ஃபேஸ்புக் ஐடி. அவர் தொடர்பு பண்ணிங்கன்னா அவரே என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். சரி, பூசை துவங்க போகிறாங்க, பார்ப்போம் என்ன மாதிரி என்று. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் எந்த ஊர் ஐயா? நான் லிங்கபுரம். இது லிங்கபுரம் சிவன் கோயில் தான் என்ன? இல்லை, திருமங்கலாய். ஓ, லிங்கபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டருக்கு இங்கே நிற்கிறேன். இங்கே திருமங்கலாய் சிவன் கோயில். நந்தலிங்கேஸ்வரர் கோயில். சிவன்.
நந்தலிங்கேஸ்வரர் கோயில் என்ன ஐயா? மணிக்கு வந்து சேர்ந்தீங்க இங்கே? நான் கிளம்புற 9க்குலாம் இங்கே 9 மணிக்கு வந்துட்டீங்க என்ன ஐயா? ஐயா எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2016ஆம் ஆண்டு ஒருக்கா வந்தேன் நான். இந்த இங்கே இதெல்லாம் நடந்தது, வேள்வியெல்லாம் நடந்தது. நான் தான் நினைச்சேன். அப்போ வந்தேன் நான். அதுக்கு பிறகு நான் வர கிடைக்கல. பிறகு பிரேமண்ணாவை கண்டக்ட் பண்ணி தான் வந்து சேர்ந்துருக்கேன் இங்கே. ஐயா எனக்கு ஒரு இந்த கோயிலை பற்றி சொல்லுவீங்களா? அப்போ எனக்கு இதில் வந்து சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோயில் திருமங்கை என்று ஒரு அரசர் இருந்தார். திருமங்கை என்று ஒரு பெண். அவரால் வந்து உருவாக்கப்பட்டதான். அவள் வந்து சோழ மன்னாடில் இருந்தவள், இதாக இருந்தவள், பெரிய தலைவராக இருந்தவள், அரசியலாக அரசியாக இருந்தவள். அங்கே சில யுத்த காரணத்தால் அவள் அதில் தோற்கடிக்கப்பட்டவள். அதன் பிறகு அவள் என்ன செய்தாண்டா, அங்கே இருக்க இயலாது என்று ஓட்டு இரணியங்கொட்டு மலை என்ற ஒரு இடத்துல, அது எங்கே இருக்கு ஐயா? நடு வனாந்திரத்தில் இருக்கு. அதுக்கு நாங்கள் போக மாட்டோம். அதுவும் சிவன் கனவுல நினைக்கிறார். அதுவும் சிவன் கோயிலெல்லாம் இருக்காங்க. கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. நான் போகிறேன். இலங்கைக்குலாம் இங்கே இலங்கையில் என்ன பேர் ஐயா? இரணியங்கொட்டு மலை. இரணியங்கொட்டு மலை. அதில் தான் இருந்தவன். அதில் இருந்த மாதிரி அவள் யோசிச்சா என்னென்றால், அவள் அங்கேருந்து அரசாண்டவ தான் இதே சிவன் கோயிலை வச்சு கட்டி அரசாண்டு கொண்டு இருந்தவன். அப்போ பார்த்தா அங்கே விட்டு விடுபட்டு வந்துட்டா. இந்த கோயிலை அமைச்சவன். இந்த கோயில் இந்த திருமங்கலாய் நந்தலிங்கேஸ்வரர் கோயில். திருமங்கலாய் நந்தலிங்கேஸ்வரர் கோயில் சரியோ? அதில் இருந்து அவள் இதை கட்டி எல்லாம் இது செய்யுது. இதில் மக்கள் கொஞ்சம் குடியேறணும். ஏறின காலத்தில் மகன் நான் சில தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு இப்போ 71 வயசு தான். 72 வயசு ஆகிறதா இன்னும் ஒரு சித்திரை மாதம் வந்தால் தான். அது பிறகு தான் எனக்கு 72 வயசு ஆகும். அப்போ அவள் வந்து இந்த கோயிலை கட்டினா பார்த்தா என்னென்றால், கட்டினா இதுக்கு கோயிலை கட்டினா குடியிருக்கணும். குடி இல்லாமல் கோயில் பலன். அப்போ இதில் கொஞ்சம் குடியை வச்சுருந்தான். அந்த குடியிருந்த காலம் அந்த மக்கள் கொஞ்சம் நல்ல வளமாக செய்து கொடுத்தா. வயல்காணிகள் அதுகள் இதுகள் சகலதையும் செய்து இங்கே குடிமக்களையும் நல்லா பக்கமாக வச்சுருந்தா. அப்படி வார நேரத்தில் சில பிரச்சனை காரணங்களால் இவங்க வந்து என்னென்னா, சில பேர் நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். இவங்களை என்ன செய்தாங்கன்னு சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் இந்த கோயில் எல்லைக்குள்ள செய்ய தோங்கினாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. கோதாரி என்ற ஒரு நோய் ஒன்று வந்துச்சு. வந்தால் எல்லாருக்கும் பரவிட்டு பார்த்தா இனி இங்கே இருக்கிறாங்க தான் இதை விட்டு வெளியேறினாங்க. அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. அதன் பிற்பாடு எங்கட அப்பாட அம்மாக்கள் அவங்க வந்து திரும்பி இந்த மாதிரி இடம் இருக்குண்டு அவங்க வந்து இங்கே ஆண்டாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க. அப்படி இருந்து வர காலத்தில் அவங்களும் தங்கட இதுவரை அவங்களும் கடத்தினால் இந்த இடம் இருக்குண்டு. இப்போ எங்கட அப்பாவுக்கு சொல்லுவார் தானே, சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்குது, அது காடு வனாந்திரம், கொஞ்சம் போனால் நம்மளோட இடம்தான். அப்போ அதே இடத்துல பின்ன திரும்பி அவங்க குடியேறினாங்க. வந்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் இருந்தது லிங்கபுரத்தில் அங்காண்டு இருந்தவங்க. எங்களை அப்பாக்கள் குழந்தை வீடு சகலதும் அங்கே தான். எங்களுக்கெல்லாம் இது கனவிலே எனக்கெல்லாம் தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, வந்து கண்டு வெட்டி பற்ற வச்சு கொண்டு ஒரு 65 பேர் தான், 64 பேர் தான் இங்கே வந்து முதல் காடு வெட்டினாங்க. வெட்டினாப்புல அது எத்தனையாம் ஆண்டு இருக்கும் ஐயா? 64ஆம் ஆண்டு. 4ஆம் ஆண்டு வெட்ட ப்ரெஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாரையும் பிடிச்சி 64 பேரையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஈட்ட சில ஆவணங்கள் எங்கிட்ட இருக்குத்தான். இதை வச்சு சம்மந்தலையா வழக்கு பேசி உடனே சம்மந்தலையா வழக்கு பேசி சில ஆவணங்களை வச்சு வழக்கு பேசி சொன்னார், இது எங்களுக்குரிய இடம், இது எங்களோட இடம்னு சொல்லி விடுதலை. இது அவங்க வெட்டினத்துக்காக சின்ன குற்றம், காடை குற்றத்துக்காக கேள்வி இல்லாமல் வெட்டினதானே, அனுமதி இல்லாமல் குற்றத்தை அடித்து போட்டு அவ்வளோ பேரும் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டாங்க. அதன் பிறகு 64ஆம் ஆண்டு நான் வந்து வளவான ஆட்டம் நான் இங்கே வந்தேன். வந்து இருந்து பார்த்தோம். அப்போ இது கோயில் மாதிரி அங்கால கருவறை இல்லை, இந்த மண்டபம் இருந்தது. இது சிவர் சகல இந்த 2 பக்கம் இருந்தது. அப்போ இங்கே வாசலால் வந்து தான் இது கொடுக்குன்னா தெரியாது. அப்போ வரக்குள்ள தூணெல்லாம் இருந்தது, எல்லாம் அப்படி நிறையா இருந்தது. ஒரு வாசலெல்லாம் வரணும், இந்த இருக்கிற வாசல் மாதிரி உள்ளுக்கு நின்று நாங்கள் கும்பிடுவோம். சாமி மார்கள் இருந்தவங்க அவங்க தங்களை வேலை செய்வாங்க. அப்போ நல்லா இருந்தது. அதன் பிற்பாடு 85 அப்போ 64ஆம் ஆண்டுலேருந்து நான் 5 ஆண்டு இருக்கேன். இருந்து 85 மட்டும் இருந்தோம். 85 ஆரம்பிச்சுட்டு நம்மளோட பிரச்சனை
இப்போ 86 மட்டும் இருந்து இந்தாக்கெல்லாம் விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒரு 175 பேர் குடிய 175 பேர் இன்னும் காணியெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ பேரும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் விட்டுப்பட்டு பயந்தாக்கள் பக்கத்தில் சிங்களவன் பிரச்சனைகள் காரணத்தால் அவங்க ஒழிக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி இறுதி கட்டம் மட்டும் நாங்கள் இருந்தோம். இயலாது. சில நல்ல சிங்களாக்கள் சில வந்து எங்களோட காய்ச்சாங்க, கொஞ்சம் நீங்கள் இருக்காதங்க ஐயா தண்ணி ஏன்டா இப்படி பிரச்சனை கூட நடந்து கொண்டு இருக்கு. அது பிரச்சனை கூடிட்டு தானே கண்ணா. அங்கால என்ன ஊரையா இருக்கு? சுமுத்திரா இந்த இருக்குது பக்கத்தில். இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஊர் ஒன்று வரும். அதுதான் நீங்கள் இங்கே இந்த இதால் போனால் வரவே அதுதான் கந்தாத்து சந்தி தாண்டினோடனே சுமுத்திரா பக்கத்தில் இருக்கு. இப்போ வேணுமெண்டால் கூவண்டா கேட்கும். இப்போ நாங்கள் கதைக்கிறோம் அவங்களுக்கு விளங்கும். அவனோட தெரியும் நான் வந்திருப்பேன். ஒரு வெள்ளியும் செவ்வாய் நான் பாருங்க, ஒவ்வொரு வெள்ளியும் செவ்வாயும் வந்துருவீங்க. நான் வரணும், நான் வருவேன் வந்து விளக்கேற்றிட்டு போகிறேன். விளக்கேற்றி கும்பிட்டுட்டு போவேன். என்னால் என்றது நான் செய்து போவேன். அப்போ பார்த்தேன் இந்த லிங்கம் இருக்கிற இடம் வந்து 2 பேர் நின்றா தெரியாது. தாழ்வு தோண்டி போட்டாங்க. தோண்டி பார்த்துருக்காங்க. அங்கே எடுத்தானே எடுக்கல, நான் கண்ணால் காணலையே தோண்டி. பிறகு நான் வந்து பார்த்துட்டு அதை பற்றி திரும்பி எல்லாம் மூடி எல்லாம் இது செய்து விட்டு பிறகு மேலே உயர்த்தி வச்சு விட்டேன். எல்லாம் செய்து கும்பிட்டேன். இதில் சத்திர வல்லார் வந்து அவன் திருமங்க தான் இருந்த ஆண்டு கொண்டிருந்தது. அதான் திருமங்கலாய்ஸ்வரர். திருமங்கலாய் என்று வந்தது இதுதான். இது வந்து என்றால் 15,000 நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில். 15ஆம் நூற்றாண்டு. இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் என்று நான் படித்த புத்தகத்தின் படி. இது வந்து பச்சை மண், எரியாத மண். இந்த திருமங்கலாய் வந்து வேகாத மண். இலங்கை அனுமார் சுட்டு கொண்டு வரும்போது திருமங்கலாய் இங்கே இருக்கிறார். அதே இடத்துல அந்த அனுமார் இந்த இடத்த மட்டும் தான் விட்டவர் எரிக்காம 10 நடந்தான். இப்போ நாங்கள் இருக்கிற அனுமானத்தில் 10 நடந்தான். இதுதான் இதில் உள்ள சரித்திர வரலாறு. நானும் வந்து இந்த 2017 வந்து என்ன நான் கேட்டுக்கொண்டு வந்திருக்கேன். ஒரு பக்கத்தை அந்த பாதை விட்டது கூட வழிதாராங்க. நான் இப்போ ஒரு கிட்ட ஒரு 2 மாதத்துக்கு முதல் கூட கொழும்புக்கு போய் பெரிய பிரஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு கூட கடிதம் கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு உடனே பதில் அனுப்புகிறேன். என்ன கிடையாது வேறு என்ன இதுக்கு மேலே என்னத்தை உங்கள் நான் இவங்களோட செய்கிறது. நான் எல்லா ஆதாரம் என்கிட்ட இருக்குது. எனக்கு இங்கே பிறந்தாக்கள் சர்டிஃபிகேட் இருக்குது, சகலம் இருக்குது. வேறு எனக்கு இந்த காணிக்கு தான் போய் 2 காணி. நான் இருந்த காணியில் நம்பர் வந்து 45ஆம் நம்பர் தான் எங்கள்ட வளவு காணிக்கிற நம்பர். அது இதுக்கெல்லாம் இருக்கு. இதுதான் காணி. இங்கே காணி தான் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் நாடின 64 நாடின போய் பாருங்க, வெறும் தோட்டம் தான் இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவங்களோட கதைக்கிற என்ன தமிழ், பேசுகிற என்ன தமிழ். அவர் நினைச்சா வந்துருவீங்க. அந்த ஆமத்துருவனோட கொஞ்சம் பெரிய பிரச்சனை பண்ணான். இந்த இடமெண்டால் நான் வெளியில் போகிறோம். எந்த இடமெண்டால் எங்களுக்கு தாங்க டக்குன்னு போனோன்னே நீ அவன் ஆமத்துருவல்ல அப்பன் நீங்களும் சரண்டர் பண்ணாமனும் எல்லாரும் சரண்டர் அவனுக்கு கிடவான். எல்லாரும் ஒரே சரணாஞ்சு தான். ஒரு 10-15 நாளாக பிறகு பார்த்தேன் ஈனம் வருது. இங்கே வந்தேன். வார நேரம் ஆக்கள் ஜீப்பு கிடக்குதுல ஆக்கள் நிற்கிறாங்க. டக்குன்னு நாங்கள் இதுக்க பார்க்கணும் தாராளமாக பாருங்கண்டேன். அந்த அனாதைக்கு பிறகு போய்ட்டு அவங்க சொல்லி ஒரு ஆராய்ச்சிக்காராக்கள் அந்த இதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லி ஒரு ஆராய்ச்சிக்காராக்கள் அப்போ அந்த மட்டத்தான் இருந்தது. எல்லாம் அவங்களா வெட்டினது. இதெல்லாம் வெட்டினவங்க தான். வெட்டியெல்லாம் வெளியெல்லாம் எடுத்து தோண்டி பார்த்தவங்க முழு கல்லெல்லாம் இடிஞ்சு கிடந்ததான். அவையெல்லாம் எடுத்துன்னு பார்த்து அத்தி வராங்க. அப்போ ஒரு 22 நாளும் இன்னொன்று பேர் இருக்காங்க. அவங்களே தெரிஞ்சிருந்தானே. விட்டு கடைசியாவது நான் பாரேன் ஒரு சுபாக்கெல்லாம் வந்தேன். வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன கண்டோன்னு வாங்கையாண்டாங்க. நான் கேட்டேன், சரி பிரச்சனை என்ன மாதிரின்ட்டு கேட்டேன். உங்களையேன்னு சொல்லுங்கள். எங்களையேண்டா சரி விளையாண்டு இந்த இதாண்டு கேட்டேன். புத்தர் கோயிலான்னு கேட்டேன். இல்லை யாரும் கூட போயிட்டு இது உங்களோட கோயில் தான், இல்லை பிரச்சனை நாங்கள் நாளைக்கு வலிக்கிறோம் தாராளம் அவ்வளோ போதும். அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்க போனாங்க. இவங்கள் அவன் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். இவங்கள் இந்த பாதை விட்டது கூட கமிஷன் கிட்ட அனுமதி தராங்க. நானும் கேட்காதாக்கள் அது எங்கேயா அங்கே செய்த வேலை யார் எடுக்கிட்ட சொல்லியும் சரி வராது கண்ணா செய்தான் பார்ப்போம். என்னால் ஏண்டளவுங்கன்னா நமக்கு 72 வயசு ஆகுது. அதுக்கு இடையில் கொஞ்சம் மக்களை குடியேற்றி இந்த இறைவண்ட பாதை எங்கேயே மாறி விளக்கை பற்றி கொண்டு வந்தால் அவர் நாள் சந்தோஷமாக இருக்குன்னு கொஞ்சம் விரும்புகிறேன். அவர் செய்வார். நான் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மனவேதனையாக கிடக்கு நினைக்கிற நேரம். சரி கவலைப்படாங்க அண்மையாக நடக்கும். எல்லாம் சிவன் சித்தம் தானே, அவர் நடப்பேர் செய்வார்.
என்னென்ன அவனுக்கு நான் சொல்லுவேன். கவலைப்படாங்க. ஓகே, நன்றியா. வணக்கம். உங்களை சந்திச்சதில்லை எனக்கு சந்தோஷம். கம்பங்கால போட்டு அப்படியே லைன்ல இருந்து மெதுவா லைட் இல்ல. அப்படியா கொஞ்சம் கிட்ட வந்து எடுத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறா சாப்பாடு போடுற அதே சாப்பிட படிச்சு வைய பாருங்க. அவனுக்கு மட்டும் ஊத்தி கொடுங்க. அப்பா இங்க மச்சான் அதான் இங்க உங்க அப்பா ஆடி சசங்க கேட்டார். அப்பா போடுங்க. இதெல்லாம் அண்ணா கந்தன். இது நடந்தா bro உங்களுக்கு தான் சொல்லி சாப்பிடுறதா. நீட் ஆடு. கை கலந்த தண்ணியானே. கொஞ்சம் கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணிய கலங்க. முறைமனா தண்ணிய கலங்க. இவங்க தான் இந்த ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் இந்த ஊர் மக்களை ஒன்றிணைத்து இந்த கோயிலுக்கு வரவழைத்து பூஜை செஞ்சு கொண்டிருக்காங்க. அண்ணா பிரேமன் நினைக்கிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமங்கலா இந்த சிவன் ஆலயத்தில் வந்து இந்த ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் இந்த எங்களுடைய லிங்கபுரம் ஆதிமங்கனி மக்கள் ஒருங்கிணைந்து இதில் நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களை கூட்டம், இந்த ஆலயத்திலே பணிபுரிகின்றவர்கள், ஐயருக்கு ஐயாதாங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி இங்கே அண்ணாவில் இருக்க ஒவ்வொரு வருஷம் எல்லோரும் வர்றவங்க 4 சாம பூசை செய்து இந்த ஆலயத்தை நாங்கள் பாதுகாக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக நிற்கிறோம். இதை பார்க்குற நீங்கள் எல்லோரும் நீங்கள் இங்கே வரணும், இந்த ஆலயத்தை தரிசிக்கணும். அடுத்த ஆண்டு இந்த மகா சிவராத்திரிக்கு இன்னும் ஏராளமான பக்தரியார்களை நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம். நன்றி அண்ணா. கண்டிப்பாக வருவாங்க. ஓகேண்ணா. நன்றி அண்ணா. இதான் இந்த கோயில் முதல் இருந்த இதான் மூலஸ்தானம். இது உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னுக்கு பிரதிஷ்டை செஞ்சவங்க. இங்கே இருக்க ஒரு கல் எடுத்து தான் மூலஸ்தானத்தை கல் எடுத்து தான் முன்னுக்கு வச்சுருக்காங்க. இந்த ஏரியாலேயே சுரல் பொருளாட்சி நடைபெற்ற ஒரு இடம்டா இந்த இடம் மட்டும்தான். அது இந்த கோயில்காரர்கள வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த தொல் பொருளாட்சி நடைபெற்று கிட்டத்தட்ட இது இந்து கோயில் என்று ஒரு மதிப்பீடு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது இன்னும் அப்ரூவல் பண்ணல. கோயில் கட்டுறதுக்கு சட்ட சிக்கல் காரணங்களால் போன அரசாங்க அதுகளால் இன்னும் அப்ரூவல் பண்ணப்படலை. சம்டைம் இப்போ இருக்க அரசாங்கம் மனசு வச்சா இதை அப்ரூவ் பண்ணி இதில் ஒரு கோயில் ஒன்று அமைக்கலாம். எல்லாம் அவன் செயல். என்ன நடக்க வேண்டிய அவன் தான் முடிவு பண்ணுவான்.
ஓகே, எல்லாம் முடிஞ்சு கிளம்ப போகிறோம். என்னால் முடிஞ்ச இதுகளை எடுத்திருக்கேன், போடுறேன் பாருங்கள். அதுவும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு நான் வந்த வீடியோவும் இருக்குது, அதுவும் போட வேண்டியதோட சேர்த்து. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல வச்சா சாப்பிட்னான், அண்ணனும் சாப்பிட்னான். இந்த இடத்துல வச்சா அண்ணனும் சாப்பிட்னான். அப்போ அந்த நினைவு நினைக்க சந்தோஷமாக இருக்குது. உள்ள இந்த கோயில் ஃபுல்லாக ஆட்கள். ஒரு ஏதோ ஜாகம் நடந்து நினைக்கிறேன். என்ன ஜாகம்னே தெரியல, என்னத்துக்கு வந்தனான்னு தெரியல, ஆனால் வந்தேன். சரி, ஓகே, நான் இந்த கிளம்ப போகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். நான் வசந்தன் கிரீஸ். மறந்துடாமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.